ஸோ நாங்கள் இப்போ கிறிஸ்துவின் மூலோபதேச வசனங்கள் அப்படிங்கிற தலைப்பில் படித்து கொண்டு வரோம். ஸோ அது வந்து ஒரு அஸ்திபாரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். ஸோ அந்த அஸ்திபாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயம் தீர்ப்புன்னு 6 விஷயம் இருக்கு. ஸோ இதில் நாங்கள் இந்த 6 விஷயத்துல கைகளை வைக்கிற வரைக்கும் நாங்க பார்த்துருக்கிறோம். எல்லாமே கொஞ்சம் சுருக்கமா தான் பார்த்தோம். ஃபுல்லா விரிவா பார்க்கல. ஆனா ஓரளவுக்கு பார்க்க வேண்டிய அளவுக்கு பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கு மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பத்தி பார்க்க போறோம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் கூட எங்களுக்கு எது தேவையானதோ அதை மட்டும் தான் நாங்க பார்க்க போறோம். ஃபுல் டீட்டெயிலா நாங்க இன்டெப்டா அதை பத்தி பார்க்க போறது இல்லை. ஏன்னா ஒரே நாள் எல்லாத்தையும் படிப்பிச்சு முடிக்க இயலாது. எங்களுக்கு இருக்க 1 மணி நேரத்துல எல்லாத்தையுமே படிப்பிச்சு முடிக்க இயலாது. ஸோ அதனால இந்த 1 மணி நேரத்துக்குள்ள எங்களுக்கு எவ்வளவு படிக்கலாமோ எந்த அளவுக்கு நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யலாமோ அந்த அளவுக்கு நாங்கள் பார்ப்போம். ஸோ அறிந்ததும் அறியாததும் என்ற தலைப்பில் நான் ஒரு வசனம் போட்டிருக்கிறேன். உபாகமம் 29:29 ஞாபகம் வச்சிருக்கிறது இலகுவா இருக்கும். 29:29 முடியுமா இருந்தா வேதத்துல திருப்பிக் கொள்ளுங்க. ஆஹ் உபாகமம் 29:29 அது சொல்லுது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஸோ உபாகமம் 29:29 இந்த வசனம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரைக்கே உரியவைகள். சில விஷயங்கள் ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தல. ஆண்டவர் தேவன் என்றவர் தேவன், நாங்க மனுஷங்க. ஆண்டவருக்கு தெரியும் எங்களுக்கு எந்த அளவு தெரியப்படுத்தணும், எந்த அளவு எவற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எவற்றை நாம் தெரிந்து கொள்ள அவசியம் இல்லை என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதனால மறைவானவைகள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியவைகள். அப்ப ஆண்டவர் ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கிறார் என்று சொன்னா அதை பத்தி தர்க்கம் பண்றதுல எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தியவைகள் சில இருக்கின்றன. சோ ஆண்டவர் எவற்றை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவற்றை நாம் கை கொள்ளும்படி, இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படி எல்லாம் செய்யும் படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரிமைகள். சோ ஆண்டவர் சில விஷயங்களை வேதத்துக்கு கூட எங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அவைகளை பற்றி மட்டும்தான் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு மறைக்கிற விஷயங்களை பத்தி நாங்க தெரிஞ்சு கொள்ள அவசரப்பட கூடாது, தேவையில்லை. சோ இதை நாங்க மனசுல வச்சுக்கொள்வோம். ஏன்னா இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பு பற்றி பேசும் பொழுது நாங்க கடைசி காலங்களை பத்தியும் கொஞ்சம் தொட்டு கொண்டு போக வேணும். ஸோ ஆண்டவருடைய வருகையை பத்தி கொஞ்சம் தொட்டு கொண்டு போக வேணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் டச் பண்ணக்குள்ள வேதத்துல தெளிவா சொல்லப்படாத சில விஷயங்களும் இருக்கு. ஸோ அவைகளை பத்தி நாங்கள் தர்க்கிக்கிறதுக்கு அதிகமா முற்படாமல் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவைகளையுமே நாங்கள் அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அதுதான் இதனுடைய நோக்கம். ஸோ எங்களை கைகளில் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும் நிறைய வசனங்கள் இருக்கு இன்றைய நாள் பார்க்கறதுக்கு. அதனாலதான் சரியா 8 மணிக்கு தொடங்கணும்னு சொன்னேன். முதலாவது வந்து கிறிஸ்துவே முதற்பலனானவர். இது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவே முதற்பலன், அதாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் மரித்திருந்து உயிர்த்தெழுந்தவர்களில் முதலானவர் கிறிஸ்து. பாருங்க, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனமும் 23வது வசனமும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல நான் உங்களுக்கு 3 வேதவசன பகுதிகள் அனுப்பியிருந்தேன், வாசிச்சுட்டு வாங்கண்டு முடியுமா இருந்தால். தானியல் 12வது அதிகாரமும் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல 13 17 வரையிலான வசனங்களும், வெளிப்படுத்தல் 20வது அதிகாரமும் வாசிச்சுட்டு வரும்படி சொல்லியிருந்தேன். நீங்க வாசிக்க வேண்டிய இன்னும் ஒரு பகுதி நான் அதுல குறிப்பிட மறந்துட்டேன். நீங்க வாசிக்கலாம், பிறகு இன்றைக்கு முடித்த பிறகு கூட வாசிக்கலாம். இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், இதுவும் உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு அதிகாரம் தான். சோ இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 20வது வசனமும் 23வது வசனத்தையும் கொஞ்சம் பாருங்க. 20வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனானார். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், முதற்கனி. மரம் வச்சு வர்ற முதலாவது அறுவடைன்னு சொல்லுவோம், முதற்பலன். இது ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு நாங்க இஸ்ரவேலர்கள் கொடுக்கப்பட்ட 7 பண்டிகைகளை வேற தனியா படிப்போம். நாங்க அது ஒரு தனி சீரீஸா படிப்போம். இஸ்ரவேலர்கள் கொடுத்த பண்டிகைகள் 7 இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஸ்டடி, நாங்க படிக்கணும்.
லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் இருக்கு. அதை நாங்க கொஞ்சம் காலம் விட்டு படிப்போம், இப்போதைக்கு இல்லை. அதுல முதற் பலன்களின் பண்டிகை முதற் பலன்களின் பண்டிகை அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் சின்ன தொடர்பு இருக்கு, நேரடி தொடர்பு இருக்கு. ஸோ கிறிஸ்து முதற் பலனானவர். 23வது வசனத்திலே பாருங்க, அவனவன் தன் தன் வரிசையில் அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அப்ப நாங்க பார்க்கிறோம், வரிசை ஒண்ணு இருக்கு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல ஒரு வரிசை இருக்கு. அந்த வரிசையில் முதலாவது கிறிஸ்து. ஸோ அதுதான் முதற் பலனானவர் கிறிஸ்து அப்படிங்கிறது. ஸோ அதை குறித்து மேலும் பார்க்க போனா அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்துல 23வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்துல 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 26, 23 தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி, மரித்தோர் உயிர்த்தெழுதல் ஒன்று நடக்குது, அதுல முதல்வரானவர் அவர். சோ மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும். சோ மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்து அவர் என்ன செய்யறாரு, சுய ஜனங்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும், அதாவது இஸ்ரவேல் வம்சத்தில் பிறவாத புறஜாதியான மற்ற ஜனங்கள், அதாவது எங்களை போன்ற ஜனங்கள், நாங்க இஸ்ரேல் வம்சத்தில் பிறந்தவங்க இல்லையே, நாங்க அந்நிய ஜனங்கள். சோ எங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறபடியே வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்றான். சோ கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளி கிடைக்குது. சோ அதுதான் ஜனங்களுக்கு ஒளி அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ரோமர் 8:29 இது நாங்கள் அந்த பூர்ணராகும்படி கடந்து போவோமாக அப்படிங்கிறதுக்கு தொடர்பு இருக்கு. ரோமர் 8வது அதிகாரத்துல 29வது வசனம். ரோமர் 8:29 நிறைய பேருக்கு நினைக்கிற ரோமர் 8:28 ஞாபகம் இருக்கும். அதுக்கு அடுத்து 2 வசனங்களும் ரொம்ப முக்கியமான வசனங்கள் தான். ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. அநேக சகோதரருக்குள்ளே, அப்ப மற்ற சகோதரர்களும் அந்த வரிசையில் தான் வரப்போறாங்க. அதுல முதற் பேரானவர் கிறிஸ்து. சோ அதற்காகத்தான் மற்றவர்களையும் அவர் முன்னறிந்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். இதுல 5 விஷயம் இருக்கு. முன்னறிந்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார். யாரு? எங்களை, மற்ற அவருடைய சகோதரர்களை. ஆனா அந்த சகோதரர்களை முதற்பலனானவர், முதற் பேரானவர் கிறிஸ்து. அது அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நடந்தது. சோ அடுத்தது கொலோசியர் 1:18. கொலோசியர் 1:18. கொலோசியர் 1:18 நினைக்கிறேன். எல்லாரும் விதத்துல திருப்புறீங்கண்டு அதே நேரத்தில் எழுதி வச்சுக்கொள்ளுங்க நோட்ஸ் எல்லாம். போன கிழமை நான் இல்லை போன கிழமை கொடுக்கலன்னா அதுக்கு முதல் கிழமை தான் கொடுத்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம். இன்றைக்கும் செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்குது. நான் இன்னைக்கும் ஒரு வீட்டு வேலை வச்சிருக்கிறேன். ஸோ கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர். சபையாகிய சரீரம் என்று நாங்க பார்த்தோம். கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள் நாங்க அதை பத்தி பார்த்தோம். அப்ப சபை தான் கிறிஸ்துவின் சரீரம். அதுக்கு தலையானவர் இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி, அவரே எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி, அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேரும் ஆனவர். அவர் தான் எல்லாவற்றிற்கும் முதல்வர் ஆனவர். ஸோ சபைக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வர். அதாவது கிறிஸ்து முதற் பலனானவர், முதற்பேரானவர் அப்படிங்கிற வசனங்கள் எடுத்து அது எங்களுக்கு எப்படி பொருந்துகிறது? அவர் தான் முதலாவது வரிசையில் முதலாவது எழுந்திருக்க போறவர், எங்களுக்கு ஒளி கொடுக்கிறவர் அவர்தான், சகோதரருக்குள்ளே முதற்பேரானவர் அவர்தான், சபைக்கு தலையும் எல்லாவற்றிற்கும் முதல்வரானவரும் அவர்தான். கடைசியா ராஜாக்களுக்கு அதிபதி என்று வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, உண்மையுள்ள சாட்சியும்
மரித்தோரிலிருந்து பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்து மரித்தோரின் உயிர்த்தெழுதல் வந்து முதலானவர். அவர் தான் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிற முதலானவர். அது சிறப்பு மிக்கது. அது மூலமாகத்தான் ஜனங்களுக்கு ஒளி கிடைக்குது. சகோதரருக்கு முதற்பேரானவராக இருக்கிறார், சபைக்கு தலையாக இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் முதல்வராக இருக்கிறார், ராஜாக்களுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லாம் பதில் சொல்லுங்க. நான் அடிக்கடி கேட்கிற கேள்வி தான். ஏற்கனவே உங்கள்கிட்டையும் கேட்டிருப்பேன் தனிப்பட்ட முறையில் பேசக்குள்ள. இப்ப இயேசு கிறிஸ்து முதற்பலனானவர், அதாவது மரித்தோரிலிருந்து முதல் எழுந்தவர் அப்படின்னு சொல்றமே. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழச் செய்த லாசரு, நாயின் ஒரு விதவையின் மகன், யவீரின் மகள், அந்த 3 பேர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே உயிர்த்தெழுந்து விட்டார்களே. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல பார்த்தா எலியாட காலத்துல, எலிசாட காலத்துல அவர்கள் உயிர்த்தெழ செய்தார்களே. அப்ப எப்படி இயேசு கிறிஸ்து மரித்தோர் உயிர்த்தெழுந்த முதலானவர்? அதுக்கு முன்னுக்கும் மரித்து இருந்து உயிரோடு எழுந்தவங்க இருக்கிறாங்களே. எப்படி எப்படி நாங்க சொல்றோம் இயேசு கிறிஸ்து தான் முதலாவது உயிர்த்தெழுந்தவர் என்று? ஏன் நாங்க அப்படி சொல்றோம்? ஆன்லைன்ல இணைஞ்சிருக்கிறவங்க யாராவது? இன்னொரு ஆள் தானே அண்ணா எழுப்பினார். அப்படி மறித்து தானாவே யாரும் எழுமையில, கடவுள் மட்டும்தானே தானாவே, இயேசு மட்டும்தானே தானாவே எழும்பினேன். நல்லது, நல்ல பதில். ஆனா நீங்க அப்போஸ்தல புத்தகம் வாசிச்சு பாருங்க, தேவன் இயேசுவை எழுப்பினார்னு தான் இருக்கு. அப்ப இயேசுவையும் தேவன் எழுப்பினார்னு எடுத்துக்கொள்ளலாம். அதுக்குரிய நேரடியான பதில் அது அல்ல என்பதனால நான் அதுக்கு ஒரு குறுக்கு விட சொல்றேனே தவிர, நீங்க சொன்ன பதிலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். நாங்க அப்படி சொல்றதுக்கு காரணம், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர் இயேசுதான் முதலாவது அப்படின்னு, முதற்பலனானவர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், லாசரு உயிர்த்தெழுந்தான் சரி. அதுக்கு பிறகு லாசருக்கு என்ன நடந்தது? லாசர் உயிர்த்தெழுந்த பிறகு அவனுக்கு என்ன நடந்தது? லாசர் 2ஆம் முறை மரித்தான். ஆனா ஏசப்பா வந்துட்டு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் மரிக்கல, ஜீவனோடு இருக்கிறார். That is the answer. அதுதான் ஆன்சர். அதாவது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிர்த்தெழுந்து அதுக்கு பிறகு திரும்ப சாகல. உயிர்த்தெழுந்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். மற்றவங்க எல்லாம் அதுக்கு முன்னுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலயா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழ செய்தவர்களா இருக்கலாம், அவங்க எல்லாம் திரும்ப செத்து போனாங்க. இயேசு கிறிஸ்து எத்தனையோ நோயாளிகளை குணப்படுத்தி இருக்கிறார். அவங்க எல்லாம் திரும்ப செத்து போனாங்க. அதனாலதான் நாங்க உடல் சுகத்துக்கு, உடல் குணமாகிறதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. எவ்வளவு தான் நோய் இருந்து, எவ்வளவு தான் நோயை ஆண்டவர் குணப்படுத்தினாலும் கூட, ஆண்டவர் இரக்கத்தினால் ஆண்டவர் குணப்படுத்தக்கூடியவர். குணப்படுத்தினாலும் ஒரு நாள் திரும்ப அவங்க எல்லாம் சாகத்தான் போறாங்க. சோ இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அந்த மனிதர்கள் கூட திரும்ப ஒரு நாள் இறந்து போனாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர், திரும்ப அவர் இறக்கவில்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து முதற்பலனானவர் அப்படின்னு நாங்க சொல்றோம். பாருங்க வெளிப்பாடு. I have one doubt, one more doubt. எலியா, ஏனோக்கு, மரியாள் இவங்க வந்துட்டு உயிரோடு கூட பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாங்கல்ல பிரதர். அவங்க வந்து திருப்பி 2ஆம் வருகையில வருவாங்களா? அதை குறிச்சு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க லாஸ்ட்ல. சிஸ்டர், எலியா, ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆனா மரியாள் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு எங்கேயுமே வேதத்துல சொல்லல. சோ மரியாள் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படல. அவங்க சாதாரணமான ஒரு மரணத்துக்கூட தான் போனாங்க. எலியாவும் ஏனோக்கும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அவங்க வந்து பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருவாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். பழைய ஏற்பாட்டு அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, மோசே, தானியேல் போன்ற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள தான் அவங்க வருவாங்க. சோ அவங்கள பத்தி நாங்க பிறகு படிப்போம் இந்த ஸ்டடியில. சோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பத்தி நாங்க படிப்போம். சோ நான் அதை பத்தி சொல்றேன். ஓகே, சரி. அப்ப நாங்க வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. சரி, 18வது வசனம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. மரித்தேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் மரித்து உயிரோடு எழும்பி
என்றென்றைக்கும் சதா காலத்தில் இருக்கிறார். அதனால தான் மரித்தோரிலிருந்து முதலாவது எழுந்திருத்தவர் என்று சொல்றோம். அதுக்கு முன்பு உயிர்ப்பிக்கப்பட்டவங்க திரும்ப அவர்கள் மரித்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் மரிக்கவில்லை. அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். சோ இந்த உயிர்த்தெழுகிறவர்களுடைய வரிசை ஒன்று இருக்கு. நாங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல பார்த்தோம் 20வது வசனத்துல ஒரு வரிசை இருக்கு. அந்த வரிசையில முதலானவர் கிறிஸ்து. சோ அந்த வரிசையை பார்த்தா அந்த வரிசையில வேற யார் இருக்கா? வேற யார் உயிர்த்தெழுவாங்க? இயேசு கிறிஸ்துக்கு பிறகு யார் யாரெல்லாம் உயிர்த்தெழுதாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்ப்போம். சோ முதலாவது கிறிஸ்து, அதுல நாங்க உறுதியா இருக்க வேணும். இயேசு கிறிஸ்து தான் முதலாவது உயிர்த்தெழுதல். சோ 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 20வது வசனம் திரும்ப பார்த்தா, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலன் ஆனவர். அடுத்து 23வது வசனம், அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். சோ அவனவன் தன் தன் வரிசையில யார் யார் அந்தந்த வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்ப்போம். சோ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அதாவது சபை, அதாவது பெந்தெகோஸ்தே நாளில் சபை ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து இந்த 2வது உயிர்த்தெழுதல், அதாவது 2வது உயிர்த்தெழுதல் சொல்லக்கூடாது, அது வந்து இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுகிற ஒரு நாள் இருக்கு. அது வரைக்கும் கிறிஸ்துவ விசுவாசிச்சு இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் தேவன், இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் அப்படிங்கறது விசுவாசிச்சு இறந்து போனவங்க இருக்கிறாங்க தானே. அப்படி இறந்து போனவங்கள் தான் அடுத்ததா உயிர்த்தெழுறவங்க. சோ அது வந்து நான் இப்ப சொல்லிக்கொண்டு போறேன். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துல 16வது வசனம். அதுல தான் அந்த வசனம் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எப்ப எழுந்திருப்பார்கள்? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இந்த 2வது வருகையின் பொழுது இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சோ இந்த வரிசையை நான் இப்படி சொல்லி கொண்டு போறேன். பிறகு எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கறத நான் பிறகு இன்னொரு ஸ்லைட்ல வச்சிருக்கிறேன். சோ கிறிஸ்து முதலாவது உயிர்த்தெழுகிறார். அதுக்கு பிறகு இந்த சபை யுகம் என்று சொல்லப்படுகிற இந்த பெந்தெகோஸ்தே நாள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து மேகங்கள் மீது வருகிற அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது ரப்சர் என்று சொல்லப்படுற அந்த நாள் வரைக்கும் இருந்து இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சு இறந்து போனவங்க, எப்படி வேணாலும் இறந்து போயிருக்கலாம். நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருக்கலாம், இயற்கையான மரணமா இருக்கலாம், இரத்த சாட்சிகளா மரித்து போயிருக்கலாம், எப்படி வேணாலும் மரித்து போயிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்ச விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்ச விசுவாசிகள் இறந்து போனவங்க, அவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அடுத்தது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோட உயிர்த்தெழுதலை பத்தி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை பத்தி நிறைய வசனங்கள் இருக்கு. ஆனா நான் வந்து இந்த லூக்கா புத்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த வசனத்தை எடுத்திருக்கிறேன்னு சொன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு கொஞ்சம் பிடிச்ச அந்த பகுதி ஒண்ணு. நேரடியா சொல்லாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பைபிள்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. இப்ப எனக்கு வந்து மேத்ஸ் கொஞ்சம் பிடிக்கும், அதே மாதிரி லாஜிக் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தொடர்பு பட்ட சில விஷயங்கள் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பேன் பைபிள் இருக்கக்குள்ள. மற்றதுகளும் இன்ட்ரெஸ்டா படிப்பேன் தான், அதில் குறையில்லை, மற்றதுகளும் பார்ப்பேன். ஆனா பைபிள்ல எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. ஓகே, நான் கதைக்கிற தெளிவாக தானே, விட்டு விட்டு வரலையே? ஓகே பிரதர், கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது, நீங்க கதைக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. அப்படியா? சரி.
கொஞ்சம் இருங்க. சரி. லூக்கா 20வது அதிகாரத்துல 37, 38 வசனங்கள். 37, 38 வசனங்கள் கொஞ்சம் பாருங்க. அதுக்கு முன்புதான் 40வது வசனத்தை ஒருக்கா பாருங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதலை பத்தி நிறைய வசனங்கள் இருந்தாலும் நான் இந்த இந்த பகுதியை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு யோசிச்சு இந்த பகுதியை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் தேவை இதுல. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்து நான் படிப்பிக்கிறேன். லூக்கா 20வது அதிகாரம் 40வது வசனத்துல, அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் ஒன்றும் கேட்க துணியவில்லை. யார் இவர்கள்? 20வது வசனத்துல பாருங்க. லூக்கா 20வது அதிகாரம் 20வது வசனத்துல, அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாக காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவோட பேச்சில குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று அவருடைய வாயில கொக்கையை போட்டு இழுக்கிறதுக்கு, அவர் தப்பா ஏதாவது சொல்லுவாரான்னு பாக்குறதுக்காக வேவுக்காரர் சில பேரை அனுப்புறான். ஸோ அவர்கள் தான் ராயனுக்கு வரி கொடுக்கறது நல்லமா கூடாதா அப்படின்னு கேட்கக்குள்ள ஆண்டவர் அதை பத்தி ஒரு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தார். ஸோ அந்த விளக்கத்தை கேட்டவங்க 26வது வசனத்தில், அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை கேட்டு ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். ஸோ அவர்களுடைய வாயை அடைச்சாச்சு. அதுக்கு பிறகு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் அவரிடத்தில் வந்து, இப்ப அவங்களோட வாய் அனுப்பப்பட்ட வேவுக்கார வாய் அடைச்ச பிறகு அவர்கள் மௌனமாயிருந்தார்கள். இதை பார்த்துக்கிட்டு இருந்த சதுசேயர், அதாவது உயிர்த்தெழுதல் இல்லை என்று தர்க்கிக்கிற சதுசேயர், அவங்க ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டின் ஒன்று கொண்டு வராங்க. ஒரு கற்பனை கதையை கொண்டு வராங்க. அதாவது ஒரு மனுஷன் இருந்தா, அவனுக்கு ஒரு மனைவி இருந்தா, அவன் மனைவிக்கு பிள்ளை இல்லை, அந்த மனுஷன் செத்து போயிட்டான். அப்ப பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின் படி அவனுடைய சகோதரன் திருமணம் முடிக்க வேண்டும், சகோதரனுடைய பெயர் அந்த வம்சத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால 2வது தம்பிக்காரன் திருமணம் முடிச்சு அவனும் பிள்ளை இல்லாம செத்து போயின்னு இப்படி 7, இந்த கதை உங்களுக்கு தெரியும். இப்படி 7 பேரும் செத்து போயிட்டாங்க. கடைசியில் அந்த பெண்ணும் செத்து போயிட்டா. கடைசியில் பிள்ளை இல்லாம செத்து போயிட்டாங்க. உயிர்த்தெழுதல்ல அந்த பெண் யாருக்கு மனைவியா இருப்பாங்கிற ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டின் ஒன்று, ஒரு கற்பனை கேள்வி ஒன்று கொண்டு வரான். அதுக்கு ஆண்டவர் சொல்ற பதில பாருங்க. அதுலதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அதுல ஆண்டவர் சொல்லிட்டாரு 35வது வசனத்துல, மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் பெண் கொடுப்பதும் இல்லை. 36வது வசனத்துல, அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதர்கள் ஒப்பா இருப்பார்கள், தேவனுக்கு பிள்ளைகளுமா இருப்பார்கள். அப்ப மரித்தோர் உயிர்த்தெழுதல்ல அவர்கள் இந்த கொள்ளுவனையும் கொடுப்பனையும் இல்லை அப்படின்றது சொல்லிட்டாரு. சொல்லிட்டு மேலும் இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பத்தி பழைய ஏற்பாட்டுல ஏற்கனவே சொல்லியாச்சு. பழைய ஏற்பாட்டுல ஏற்கனவே இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பத்தி சொல்லி இருக்கு அப்படிங்கறத காட்டுறதுக்காக ஆண்டவர் 2 வசனங்கள் பயன்படுத்துறாரு. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பாருங்க 37வது வசனத்துல, லூக்கா 20வது அதிகாரம் 37வது வசனத்துல, அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பதில்லை என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார். இப்ப மோசே அழைச்ச சம்பவம் உங்களுக்கு தெரியும். யாத்ராகமம் 3வது அதிகாரத்துல இருக்குது. மோசே முட்செடியை பற்றி எரியுதுன்னு நினைச்சு அங்க போயிட்டு பார்க்கக்குள்ள ஆண்டவர் பேசுறாரு. அந்த நேரத்துல ஆபிரகாம் மோசே கேட்கிறாரு, யாரு ஆண்டவரே நீங்க அப்படின்னு. அந்த நேரத்துல நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிறகு சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்றாரு. சோ மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படிங்கறத மோசேட காலத்திலேயே சொல்லியாச்சு அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய சொற்றொடர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்படி
இப்ப எங்களுக்கு ஒரு குழப்பம் வருது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கும் இந்த சொற்றொடருக்கும் இந்த கூற்றுக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்றதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இப்ப இஸ்ரவேல் மக்கள் தேவனை பார்த்து நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் யாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்க அவங்களோட வம்சத்துல வந்தவங்க. ஆபிரகாம் எங்கள் முற்பிதாக்களோட வம்சத்துல வந்து எங்கள் முற்பிதாக்களின் தேவன் நீர்னா இஸ்ரவேலாக்கள் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வம்சத்துல வராத நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இப்ப இந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்றதுக்கும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒரு குழப்பமா கன்ஃபியூஷனா யோசிச்சு கொண்டு இருக்கக்குள்ளேயே ஆண்டவர் அடுத்த வசனத்துல சொல்றாரு, 38வது வசனத்துல சொல்றாரு, அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். இப்ப 2 ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. ஒன்று ஆபிரகாமின் தேவன், ஒன்று கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொரு ஸ்டேட்மெண்ட், அவர் மரித்தோரின் தேவன் அல்ல, ஜீவனுள்ளோரின் தேவன். ஆனா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றுக்கொன்று முரணா இருக்கு. ஏன்? ஆபிரகாம் செத்து போனான், 175 வயசுல செத்து போனான். ஈசாக்கு செத்து போனான், யாக்கோபு செத்து போனான். இப்ப செத்து போனான். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் மரித்தோரின் தேவன் அல்ல, ஜீவனுள்ளோரின் தேவன். அப்ப எப்படி ஆண்டவர் சொல்ல முடியும் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று எப்படி சொல்ல முடியும்? சோ ஆண்டவர் இங்க அவர்களை லாஜிக் பயன்படுத்துறாரு. இதுக்கு சொல்லுவாங்க லாஜிக் அண்டு தர்க்கம் சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி யோசிச்சு பார்த்தீங்க, யோசிக்கணும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து யோசிக்கணும். அப்ப ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆண்டவர் சொல்றதுக்கும் நான் செத்தவங்களோட தேவன் இல்லை, நான் உயிரோடு இருக்கிறவர்களுடைய தேவன் சொல்றதுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது. அவர்களெல்லாம் செத்து போனாங்க. ஆனா இங்க சொல்றாரு, நான் செத்து போனவர்களுடைய தேவன் இல்லை, நான் உயிரோடு இருக்கிறவர்களுடைய தேவன். அப்ப இது 2 ஸ்டேட்மெண்ட்டும் உண்மையா இருக்க வேண்டுமா இருந்தால், ஆண்டவர் சொன்ன இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் உண்மையா இருக்க வேண்டுமா இருந்தால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும். அப்பதான் தேவன் ஜீவனுள்ளவருடைய தேவனா இருக்க முடியும். அப்படி என்று சொன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் உயிர் தழுவார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்வைக்கிற தர்க்கம். அதுதான் ஆண்டவர் 37, 38 சேர்த்து இப்போ நாங்க வாசிச்சு பார்த்தால் தெரியும். அன்றியும் மரித்தோர் உயிர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முற்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும், ஈசாக்கின் தேவன் என்றும், யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே. இதை கேட்ட பிறகு வேதபாரர்கள் சிலர் அதை கேட்டு, போதகரே நன்றாய் சொன்னீர். கேள்வி கேட்டது சதுசேயர். ஆனா இந்த 2 வசனத்தை சொன்ன உடனே வேதபாரகர்களுக்கு கிளிக் ஆயிருச்சு. வேதபாரகர்களுக்கு நல்ல வசனம் தெரியும். அவங்க தான் வசனத்தை காப்பி பண்றவங்க, பைபிளை காப்பி பண்றவங்க அவங்க தான், கைப்பிரதிகள் எடுக்கிறவங்க அவங்க தான். அவங்களுக்கு வசனம் நல்லா தெரியும். அவர்களுக்கு இது டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சு, இந்த லாஜிக் புரிஞ்சுது. அவங்க சொல்றாங்க, போதகரே நன்றாய் சொன்னீர் என்றார்கள். அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறொன்றும் கேட்க துணியவில்லை. அந்த அளவுக்கு இந்த பதில் அவர்களுக்கு ஆணித்தரமா போதுமானதா இருந்தது. சோ மரித்தோர் உயிர்த்தெழுதல், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுவார்கள் என்பதை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு உதாரணம் தான் இது. நான் ஆபிரகாமி தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபி தேவன் சொல்றேன். அதே நேரத்துல நான் மரித்தோரின் தேவன் அல்ல, ஜீவனுள்ளோரின் தேவன். 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரியா வர வேண்டும் என்றா, 2 கூற்றும் உண்மையா இருக்க வேண்டுமா இருந்தால் அவர்கள் உயிர்த்தெழ வேணும், அவர்கள் உயிரோடு வர வேணும். அவர்கள் உயிரோடு வந்தா தான் இந்த கூற்று உண்மையாகும். அவர்கள் உயிரோடு வருவார்கள், எல்லாரும் அவருக்குள் பிழைக்கிறார்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ இந்த வரிசையில் நாங்க பார்த்தா முதலாவது கிறிஸ்து எழுந்திருக்கிறார். அடுத்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், சபை விசுவாசிகள், அதாவது இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர்னு விசுவாசிச்சு இறந்து போனவர்கள். அதுக்கு பிறகு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த சபையை எடுத்துக்கொண்டு போனதுக்கு பிறகு, மேகங்கள் மீது வந்து சபையை எடுத்துக்கொண்டு போனதுக்கு பிறகு உபத்திரவ காலம் ஒன்று இருக்கு. ஒரு 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்கு. இப்ப நாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நான் படிப்பிக்கிறது மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ங்கிற டாபிக்ல. நான் கடைசி காலத்தை பத்தி படிப்பிக்கல.
கடைசி காலத்தை பத்தி படிப்பிக்கிறது வேறொரு தனி ஸ்டடியா செய்வோம். கடைசி காலத்தை பத்தி படிப்பிக்க கொள்ளத்தான் இந்த உபத்திரவ காலம் என்ன, அதுல என்ன நடக்கும், அது எப்படி நடக்கும், அதை பத்தி விவரம் படிக்கலாம். ஸோ இப்போ வந்து மரித்தோர் உயிர்த்தெழுதலை பத்தி படிக்கிறேன். அதனால இயேசு கிறிஸ்து மேகங்கள் மீது வந்து சபையை எடுத்துக்கொண்டு போனதுக்கு பிறகு ஒரு 7 வருட உபத்திரவ காலம் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். இந்த ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ சபையை எடுத்துக்கொண்டு போனதுக்கு பிறகு ஒரு உபத்திரவ காலம் வருது, ஒரு 7 வருஷம் உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்துல தேவனுக்கு உண்மையா பிசாச வழிபடாமல் தேவனுக்கு உண்மையா வாழ்றவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவர்கள் எல்லாரும் கொல்லப்படுவார்கள். அந்த உபத்திரவ காலத்துல தேவனுக்கு உண்மையா இருக்கிறவர்கள், பிசாசை வணங்காமல் இருக்கிறவர்கள், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மிருகத்தின் முத்திரைன்னு சொல்லி, அந்த மார்க் ஆஃப் தி பீஸ்ட் அப்படின்னு சொல்லி, அத பெறாமல் தேவனுக்கு உண்மையா இருக்கிறவர்களை, பிசாசு வணங்காமல் இருக்கிறவர்களை கொலை செய்வார்கள். அவர்களுக்கு தான் இந்த உபத்திரவ கால இரத்த சாட்சிகள், மார்டர்ஸ், ட்ரிபியூலேஷன் மார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. மார்டர்ஸ், ட்ரிபியூலேஷன் மார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உபத்திரவ கால இரத்த சாட்சிகள். ஸோ அவர்கள் அந்த 7 வருஷம் முடிவில் உயிர்த்தெழுவார்கள். ஸோ கிறிஸ்து உயிர்த்தெழ வேணும், உயிர்த்தெழுந்துட்டாரு. சபை விசுவாசிகள், இறந்து போன சபை விசுவாசிகள் உயிர்த்தெழ வேணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழ வேணும். உபத்திரவ காலத்துல தேவனுக்கு உண்மையாயிருந்து செத்து போன இரத்த சாட்சிகள் உயிரோடு எழும்ப வேணும். அது வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல இருக்கு. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல இருக்கு. அது நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலே தங்கள் கையிலும் தங்கள் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஸோ இவர்கள் தான் ட்ரிபியூலேஷன் மார்டர்ஸ், அதாவது உபத்திரவ கால இரத்த சாட்சிகள். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்கள். அவர்கள் தான் ட்ரிபுலேஷன் மார்டர்ஸ், அந்த உபத்திரவ கால இரத்த சாட்சி. அடுத்தது விசுவாசிகள் மட்டுமல்ல, அவிசுவாசிகளுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு. தானியல் 12வது அதிகாரத்துல நான் வாசித்து வர சொன்ன அதிகாரங்கள் உண்டு. தானியல் 12வது அதிகாரத்துல 2வது வசனம். தானியல் 12வது அதிகாரத்துல 2வது வசனம். பூமியின் தோளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். சிலர் நித்திய ஜீவனுக்கு என்று எழுந்திருக்கிறார்கள், சிலர் நித்திய நிந்தைக்கு என்றும் நிகழ்ச்சிக்கு என்றும் எழுந்திருக்கிறார். அப்ப விசுவாசிகளோட உயிர்த்தெழுதலும் இருக்கு, அவிசுவாசிகளோட உயிர்த்தெழுதலும் இருக்கு. ஸோ 5வது உயிர்த்தெழுதல் வந்து அனைத்து கால, அதாவது பழைய ஏற்பாட்டு கால, புதிய ஏற்பாட்டு கால, உபத்திரவ கால விசுவாசிகள், அவிசுவாசி. பழைய ஏற்பாட்டு கால, உண்மையில சொல்ல போனா பழைய ஏற்பாட்டு கால, புதிய ஏற்பாட்டு கால, உபத்திரவ கால, 1000 வருஷ அரசாட்சி கால விசுவாசிகள். 4 காலங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் உபத்திரவ காலத்திலையும், அதை தொடர்ந்து 1000 வருஷ அரசாட்சி காலம், சகாப்த மிலேனியல் ரெயின்னு சொல்லுவாங்க, அந்த சகாப்த ஆட்சி காலத்திலையும் இருக்கின்ற அவிசுவாசிகள். அவர்கள் உயிர்த்தெழுவார், அவர்களுடைய உயிர்த்தெழுதல். இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம், மிலேனியல் ரெயின்ல சகாப்த ஆட்சி காலத்துல அவிசுவாசிகள் இருப்பாங்களான்னு சொல்லி, அதை நாங்கள் பிறகு ஒரு ஸ்டடியா பார்க்கணும். ஸோ இந்த 5 மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நிச்சயமா நடக்கும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நடந்துட்டு, அதனால கட்டாயம் மற்றதுகளும் நடக்கும் என்றது எங்களுக்கு தெரியும். ஆனா டைம் இன்னும் வரல, மற்றது நடக்கும். ஸோ இந்த 5 மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா மட்டும் எங்களுக்கு போதும். இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஸ்டடியில் இந்த 5 விதமான உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா மட்டும் எங்களுக்கு போதும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நிச்சயமா எங்களுக்கு தெரியும், நாங்க நம்புறோம்.
சபை காலத்துல விசுவாசிகளா இருந்து இறந்து போனவர்கள் உயிர்த்தெழுவார்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுவார்கள், உபத்திரவ கால இரத்த சாட்சிகள் உயிர்த்தெழுவார்கள், அனைத்து கால அவிசுவாசிகள் உயிர்த்தெழுவார். சரியா? சரி. இதை தவிர ஒரு விசேட உயிர்த்தெழுதல் நடந்தது. இது வந்து இந்த கேட்டகரிக்குள்ள வராது. மரித்தோரின் உயிர்த்தெழுதல்கிற கேட்டகரிக்குள்ள வராது. இது ஒரு சின்ன ஒரு அடையாளம் மட்டும். ஒரு அடையாள பரிசுத்தவான்கள் நான் போட்டிருக்கிறதுக்கு காரணம், இது ஒரு அடையாளமாக ஒரு விசேட நிகழ்வாக நடந்த ஒரு சம்பவம். மத்தேயு 27வது அதிகாரத்துல 52வது 53வது வசனங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில சாகும் பொழுது பாருங்க, 50வது வசனத்துல இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். சோ இயேசு கிறிஸ்து சிலுவையில சாகிற நேரத்துல அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களில் சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்துல பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார். சோ இது வந்து ஒரு விசேட சம்பவம். இது அவர்களுக்கு ஒரு அடையாளமா, இது பரிசுத்த நகரம்னு சொல்லப்படுறது எருசலேம். சோ எருசலேமுக்குள்ள மட்டும்தான் இவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். அநேகமா ஒரு யூகம் மட்டும்தான், சரியா தெரியாது. இவர்கள் வந்து எருசலேம் நகரத்திலே இருந்து அண்மை காலம், அதாவது அண்மையில இறந்து போன விசுவாசிகளா இருக்கலாம் என்ற ஒரு யூகம். யாருக்குமே இதை பத்தி சரியான விவரம் தெரியாது. இப்படி நடந்தது மட்டும் தான் தெரியும். என் பைபிள் இப்படிதான் இவ்வளவுதான் எழுதிருக்கு. சோ எது எழுதப்பட்டிருக்கோ அது மட்டும் தான் தெரியும். சோ இது ஒரு சின்ன ஒரு அடையாளமாக மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். சோ அதுக்கு பிறகு அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்துக்கு போயிருப்பார்கள் அப்படிங்கிறது தான் நாங்க யூகிக்கிறோம். சோ இது ஒரு அடையாள பரிசுத்தவான்கள். முக்கியமான மரித்தோர் உயிர்த்தெழுதல் கேட்டகரிக்குள்ள இவர்கள் நாங்க சேர்க்கிறது இல்லை பலனை. சோ இந்த முக்கியமான 5 நிகழ்வுகள்னு பார்த்தா இந்த 5 நிகழ்வுகள் தான். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நடந்து முடிஞ்சது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், உபத்திரவ கால இரத்த சாட்சிகள், அனைத்து கால விசுவாசி. சோ இப்ப காலத்தை பார்ப்போம். எந்த காலத்துல இது நடக்குது அப்படிங்கறத நாங்க பார்ப்போம். மரித்தோர் உயிர்த்தெழுதல் ஒவ்வொன்றும் எந்தெந்த காலத்தில் நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். முதலாவது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எப்ப? 3வது நாள். அது எங்களுக்கு தெரியும். பஸ்கா பண்டிகை அன்றைக்கு மரித்து வாரத்தின் 1ஆம் நாள், 3ஆம் நாள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். சோ இந்த வட்டம் ஒன்று, இந்த இடது கை பக்கம் எனக்கு ஒரு வட்டம் போட்டிருக்கேன். இங்க இதுதான் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்னு வச்சுக்கொள்வோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். அதுல இருந்து இன்று வரை, இன்றுன்னு நான் போட்டிருக்கிறது காரணம், இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகைன்னு ஒண்ணு இருக்கு. மேகங்கள் மீது வருவார். அது எப்ப நடக்கும்னு தெரியாது. பவுல் அவளோட காலத்திலேயே இது நடக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நாமும் இன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். எப்ப வேணுமென்றாலும் அது நடக்கலாம். இப்ப அண்மை காலத்துல யூடியூப்ல எல்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, செப்டம்பர் 23ஆம் தேதி 24ஆம் தேதி இயேசு கிறிஸ்து வரப்போறார், இந்த எக்கால பண்டிகை எருசலேம்ல கொண்டாடுறாங்க, அன்றைக்கு தான் வருவார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்ப வேணுமென்றாலும் வரலாம், அது எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே சொல்லியிருக்கா, நான் திருடன் வர மாதிரி வருவேன். அப்ப எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அதனால நான் இன்றுன்னு வச்சிருக்கிறேன். ஸோ எப்ப இந்த ஸ்லைடை பார்த்தாலும் அது இன்று தான். ஸோ இன்றைக்கு என்று வச்சுக்கொண்டா, இன்றைக்கு இப்ப நாங்க பேசிட்டு இருக்கக்குள்ளே வந்துட்டாரண்டா, இல்லாட்டி பேசி முடிக்கக்குள்ள வந்துட்டாரன்னு சொன்னா இன்றைக்கு அந்த சபை யுகம் முடியுது. இயேசு கிறிஸ்துவின் இந்த ரகசிய வருகை நடக்குமா இருந்தால் அதோட சபை யுகம் முடியுது. சோ இயேசு கிறிஸ்து இந்த ரகசிய வருகையில் அவர் மேகங்கள் மீது வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அப்படி அந்த நடக்கிற அந்த ரகசிய வருகையில் இருந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு அந்த 7 வருஷம் தான் உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்துக்கு பிறகு இந்த பரிசுத்தவான்களுடைய, இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதலும் உபத்திரவ கால இரத்த சாட்சிகள் உயிர்த்தெழுதலும் நடக்கும்.
இது ரெண்டுமே ஒன்றா நடக்குமா இல்ல அதுலயும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அதுதான் நான் உபாகமம் 29 முதல்ல சொன்னேன். எது வெளிப்படுத்தப்பட்டிருக்கோ அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்தப்படாதவைகள் மறைவானவைகள் கர்த்தருக்குரியது. அதை நாங்க அவர்கிட்டயே விட்டுருவோம். ஆனா இது ரெண்டும் நடக்கும். சோ இத பத்தி நாங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை பத்தி தானியேல் புத்தகத்துல இருக்க பார்ப்போம். 12வது அதிகாரத்துல நாங்க ஏற்கனவே இந்த 2வது வசனத்தை பார்த்தோம். சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் அப்படின்னு. 4வது வசனத்துல தானியேலுக்கு அந்த தூதன் சொல்றான். அந்த தானியேலுக்கு அந்த தீர்க்க தரிசனத்துல சொல்லப்படுது, தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். சோ தானியேலுக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்ன? இதுகளோட டீடைல்ஸ் புதை பொருளாக வைத்து மறைச்சு வை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சோ ஒவ்வொருத்தரும் அதை தேடி 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 கண்டுபிடிப்பாங்க. அப்படியா இருக்கும் இப்படி இருக்குன்னு தேடி தேடி கண்டுபிடிப்பாங்க, அறிவு பெருகி போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அவனுக்கு இன்னொரு தரிசனம் கிடைக்குது. தரிசனங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கும் பொழுது தானியேலுக்கு இருக்க முடியல. 8வது வசனத்துல கேட்கிறாரு, நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. இந்த தரிசனத்தில் நடந்த விஷயங்கள் பார்த்து அது ஒன்றும் புரியல, தானியேலுக்கே புரியல. ஆகையால் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமாய் இருக்கும் என்று கேட்டேன். இவைகளின் முடிவு என்னமாய் இருக்கும் என்று கேட்டேன். தானியேல் கேட்கிறாரு. அதற்கு அவன் தேவதூதன், தானியேலே நீ போகலாம், தானியேலே நீ போகலாம். தானியேலுக்கு கூட அது வெளிப்படுத்தப்படவில்லை. தானியேல் நீ போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். சோ இது எப்ப இது நடக்குதோ அப்பதான் இது உண்மையா எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசினாலும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் கண்டுபிடிச்சிட்டேன், இயேசு கிறிஸ்துவ வருகையினால கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசிக்கிட்டாலும் ஆண்டவர் அதை மறைவா புதை பொருளா தான் வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவர் முத்திரிச்சு வச்சிருக்கிறார். சோ அது முடிவு காலத்துல கடைசியா தான் அது நடக்கக்குள்ளத்தான் தெரியும் உண்மையில அது எப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஆனா இங்க ஒரு குழு கொடுத்திருக்காரு 11வது வசனத்துல. 11வது வசனத்துல அன்றாட இது கடைசி காலத்தை பத்தி ஸ்டடி படிக்கக்குள்ளதான் இது ரொம்ப முக்கியமா தேவை. ஆனா சும்மா ஒரு இப்போதைக்கு சும்மா ஒரு பார்த்து கொண்டு போவோம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1290 நாள் செல்லும். இந்த பாழாக்கும் அருவருப்பு அப்படிங்கிறத பத்தி தானியேல் புத்தகத்துல ஏற்கனவே 9வது அதிகாரம் 27வது வசனத்துல தானியேல் பேசி இருக்கிறாரு. 9வது அதிகாரம் 27வது வசனத்துல அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தி, ஒரு வாரம்னு சொன்னா 7 நாள், அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக கருதினால் 7 வருஷம், அப்படித்தான் உபத்திரவ காலம் 7 வருஷம் அப்படிங்கிறது நாங்க கால்குலேட் பண்றோம். ஒரு வாரம் 7 நாள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம், அப்ப 7 நாள்ண்டா 7 வருஷம். அதான் உபத்திரவ காலத்தை நாங்க 7 வருஷமா கணக்கு பண்றோம். அந்த வாரம் பாதி சென்ற போது, அதாவது 7 வருஷத்துல பாதி 3 வருஷம் போகும் பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அதுதான் அன்றாட பலி நீக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்றாட பலி நீக்கப்பட்டு என்று முதல்ல நாங்க வாசிச்சது இதை பத்தி தான். பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளுடனே பாழாக்குகிறவன், இதுதான் பாழாக்குகிற அருவருப்பு, வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிற மேல் மட்டும். அப்ப அந்த 7 வருஷத்துல பாதி போகும் பொழுது, 3 வருஷம் போகும் பொழுது அந்த பாழாக்குகிற அருவருப்பு நடக்கும். இப்ப நாங்க திரும்ப 12வது அதிகாரத்துக்கு போனா 11வது வசனத்துல திரும்ப இந்த 12வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்த்தா
அந்த பாலாக்கு மறுரூபம் நடக்கும் காலத்தில் இருந்து 1290 நாள் செல்லும்னு போட்டிருக்கு. இப்ப யூதருடைய கேலண்டர் படி அவர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 360 நாள். ஒரு வருஷத்துக்கு 360 நாள். அப்ப 3.5 வருடம்னு சொன்னா அவங்களுக்கு 1260 நாள் வரும். 3.5 வருஷம்னு சொன்னா 1260 நாள் வரும். ஆனா இங்க 1290 நாள்னு போட்டிருக்கு. சோ உபத்திரவ காலம் அநேகமா 1260 நாள்ல முடியணும். அப்பத்தான் இயேசு கிறிஸ்துவுடைய எருசலேமுக்கு அவர் வருகிற வருகை நடைபெறும். சோ இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். சோ அதிலிருந்து ஒரு 30 நாளுக்கு பிறகு இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கக்கூடும் என்றது ஒரு ஐதீகம், ஒரு யூகம். இது இப்படித்தான் நடக்குமான்றது நடக்கக்குள்ளதான் தெரியும். ஸோ எப்படியோ இப்போதைக்கு நாங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாம அதை நாங்க உபத்திரவ காலத்துக்கு பிறகு வச்சுக்கொள்வோம். அது எப்ப எக்ஸாக்டா நடக்குதுன்றது அப்ப பார்த்துக்கொள்வோம். ஆனா உபத்திரவ காலத்துக்கு பிறகு என்று நாங்க வச்சுக்கொள்வோம். சோ பரிசுத்தவான்களின் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலும் உபத்திரவ கால இரத்த சாட்சிகளோட உயிர்த்தெழுதலும் உபத்திரவ காலத்தின் முடிவுடு, அதாவது இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் இன்றையிலிருந்து 7 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அப்படி அந்த 7 வருஷத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து திரும்ப பூமிக்கு வருவார். இப்ப ரகசிய வருகையின் போது இயேசு கிறிஸ்து மேகத்துக்கு மீது மட்டும்தான் வருவார், பூமிக்கு வருவதில்லை, கால் வைப்பதில்லை. ஆனா 7 வருஷம் கழிச்சு உபத்திரவ காலம் முடிஞ்ச பிறகு அவர் எருசலேம்ல கால் வைப்பார், ஒலிவமலையில கால் வைப்பார். அப்பதான் அந்த ஒலிவமலை 2ஆ பிளந்து போகும். சோ அன்றையிலிருந்து ஒரு 1000 வருட காலம், அதுதான் சகாப்த ஆட்சி காலம், அதாவது மிலேனியல் ரெயின், 1000 வருட அரசாட்சி காலம். அந்த 1000 வருட அரசாட்சி காலம் முடிஞ்சதுக்கு பிறகு, அந்த மிலேனியல் ரெயின் முடிஞ்சதுக்கு பிறகு அனைத்து கால அவிசுவாசிகள் உயிர்த்தெழுவார்கள். அதை பத்தி வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்துல இருக்கு, நாங்க பார்த்தோம் நிக்கிறேன். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 11 - 15 வரை. 12 வாசிச்சா, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது புஸ்தகங்கள் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்காக தக்கதாக நியாயம் தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளம் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின் படியே நியாயம் தீர்ப்பு அடைந்தார்கள். மரணமும் பாதாளம் அக்கினிக்காலில் தள்ளப்பட்டது. 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனா காணப்படாதவனோ அவன் அக்கினிக்காலிலே தள்ளப்பட்டான். ஸோ இது அந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க, த கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த பெரிய வெள்ளை சிங்காசன நியாயம் தீர்ப்பு, பெரிய வெள்ளை சிங்காசன நியாயம் தீர்ப்பு 11வது வசனத்துல இருக்கு. ஸோ அந்த காலத்துல தான் அனைத்து கால அவிசுவாசிகள் உயிர்த்தெழுதல் நடக்கும். ஸோ இதுல எங்களுக்கு முக்கியமானது 5 விதமான உயிர்த்தெழுதல் நடக்குது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுடைய உயிர்த்தெழுதல், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல், உபத்திரவ கால இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல், அனைத்து கால அவிசுவாசிகள் உயிர்த்தெழுதல் 5 நடக்குது. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கொள்றேன். நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த 5 உயிர்த்தெழுதல் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா காணும். எப்ப நடக்குதுங்கிறது அவசியம் இல்லை. எங்களுக்கு முக்கியமானது இந்த ரகசிய வருகை, இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் எங்களுக்கு முக்கியமானது. ஏன்னா அந்த கேட்டகரிக்குள்ள தான் நாங்க வருவோம். சோ இந்த ரகசிய வருகையை பத்தி சில விஷயங்கள் நாங்க பார்ப்போம். அதுதான் எங்களுக்கு முக்கியம். மற்றதுகள் நடக்கக்குள்ள பார்த்துக்கொள்ளலாம். நீங்க இப்ப தெரிஞ்சிருந்தாலும் ஒண்ணு, தெரியாட்டியும் ஒண்ணு, பிரச்சனை இல்லை. அது நாங்க அதை வச்சு யாரோடையும் தர்க்கம் பண்ணி வின் பண்ணி தர்க்கத்தை ஜெயிச்சு எங்களுக்கு இன்னும் பிரயோசனம் நடக்க போறது இல்லை. பிரிவினைகள் பிளவுகள் மட்டும்தான் வரும். ஸோ அறிஞ்சு கொள்ள விருப்பமான அறிஞ்சு கொள்ளலாம், தவறு இல்லை. ஆனா தர்க்கம் பண்ணி அதை பற்றி விலாவரியா பேசி இருக்கிறதுனால பிரயோஜனம் எங்களுக்கு பெருசா இல்லை. எங்களுக்கு முக்கியமானது இந்த ரகசிய வருகை. ஏன்னா அந்த கேட்டகரிக்குள்ளதான் நாங்க வர்றோம். சபை அதுக்குள்ளதான் வருது, நாங்க சபைக்கு சொந்தமானவர். ஸோ அந்த கேட்டகரிக்குள்ளதான் நாங்க வர்றோம். ஸோ இந்த ரகசிய வருகையை பத்தி கொஞ்ச நேரம் நாங்க டக்குன்னு பார்ப்போம். குயிக்கா நான் போறேன், இன்னொரு 8 நிமிஷம் தான் இருக்கு. யோவான் 14:3வது வசனத்துல எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார்.
இது மனப்பாடமா தெரியும் நினைக்கிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். சோ எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவர் வந்து எங்களை எடுத்துக்கொள்வதா. சோ இந்த ரகசிய வருகையை ஏன் நாங்க ரகசிய வருகைன்னு சொல்றோம்னா, பவுல் அவர்கள் அதை ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. மற்றது இது எப்ப வருவார் என்று யாருக்கும் தெரியாது. பாருங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 51வது வசனத்தை பாருங்க. பவுல் சொல்லக்குள்ள சொல்றாரு, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏன் ரகசியம்னு சொல்றாரு? பழைய ஏற்பாட்டு காலத்துல இதை பத்தி சொல்லப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல இதை பத்தி எங்கேயுமே சொல்லப்படவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்துல மட்டும்தான் இந்த ரகசிய வருகையை பத்தி விளக்கம் விவரிக்கப்பட்டிருக்கு. இந்த ரகசிய வருகைன்னு ஒண்ணு இருக்கிறத பத்தி புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகுதான் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த ரகசிய வருகையை பத்தி எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. அதனாலதான் பவுல் அவர்கள் இது ரகசியம், இது பலருக்கு தெரியாத ஒரு விஷயம்னு பேசுறாரு. சோ நான் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. நாங்க எல்லாரும் சாக போறது இல்லை. நாங்க பொதுவா சொல்லும் தானே, 6லும் சாவு 100லும் சாவு, நாங்க எல்லாருமே சாகத்தானே வேணும் என்று. பவுல் சொல்றாரு, இல்ல இல்ல, நாங்க எல்லாரும் சாக போறது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். சோ அந்த எக்காலம் தொனிக்கக்குள்ள 2 விஷயம் நடக்குது. அதுவரைக்கும் மரித்திருந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவை விசுவாசித்து இறந்து போனவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் என்று அவர் சொல்றது உயிரோடு இருக்கிற நாமும் சாகாம. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வந்தா நாங்க இப்ப சாகல தானே, இப்ப வந்தாரண்டா, அடுத்த நிமிஷம் வந்தாருன்னா நான் இன்னும் சாகல, உயிரோடு தான் இருக்கிறேன். நாங்களும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் 2 விஷயம் நடக்குது. அது ஒரு ரகசியமாக பவுல் அவர்கள் சொல்லுகிறார். 2 விஷயம் நடக்குது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இறந்து போனவர்கள் உயிர் தெழுவார்கள், உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அதை குறித்த விபரம் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்துல இருக்கு. அதுதான் நான் வாசிச்சுட்டு வர சொன்னேன். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 13ல இருந்து 17 வரையிலான வசனங்கள்ல இருக்கு. 14ல இருந்து வாசிக்கிறேன். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். யாரு? இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். மேல இருந்து கொண்டு வராராம். யார? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாரும் சாகிறது இல்ல, உயிரோட கொஞ்சம் பேர் இருக்க போறாங்க இயேசு கிறிஸ்து வருகையில். அப்படி உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஃபர்ஸ்டா எங்களுக்கு இல்ல, ஃபர்ஸ்டா நடக்கிறது நித்திரை அடைந்தவர்கள், மரித்தோரின் நிறுத்தல் தான் ஃபர்ஸ்டா நடக்குது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மேகத்தின் மீது வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை, நித்திரை அடைந்தவர்களை அவரோடு கூட கூட்டிக் கொண்டு வருகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். 2 விஷயம் நடக்குது. இப்ப கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் பத்தி 2 விஷயம் நடக்குது. கிறிஸ்துவுக்கு மரித்தவர்களை பத்தி மட்டுமே பார்த்தா 2 விஷயம் நடக்குது. இயேசு கிறிஸ்து மேல இருந்து கூட்டிக் கொண்டும் வாராராம், கீழே இருந்து உயிரோடையும் எழும்புறாங்களாம். அது எப்படி? கிறிஸ்துவுக்கு மரித்தவர்களுக்கு எப்படி இது 2 நடக்கும்? இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் தேவன் அவரோட கூட கூட்டிக் கொண்டு வாராராம். அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்களாம். அது எப்படி 2 நடக்குது? மேலையும் இருந்து வராங்க, கீழையும் இருந்து வராங்க. அது எப்படி? மேல இருந்து வாரது கிறிஸ்துக்குள் மரித்து கிறிஸ்துவிடத்தில் போன அந்த விசுவாசிகளுடைய ஆவி, கிறிஸ்து விசுவாசிகளுடைய ஆவியை மேல இருந்து ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வருவார். அவருடைய சரீரம் பூமியிலே அடக்கம் பண்ணியோ எரிச்சோ கடல் கடியிலயோ எங்கேயோ இருக்குது, பூமிக்குள்ள இருக்கு. செத்தவர்கள் பலவிதமா செத்து போயிருக்கிறாங்க. அவர்களுடைய உடல் பூமியிலிருந்து எழுந்திருக்கும்.
ஸோ அவர்கள் இருவரும், அதாவது இறந்தவர்களுடைய ஆவி மேல இருந்து வருகுது, உடல் பூமியிலிருந்து எழுந்திருக்குது. இது ரெண்டையும் மேகத்திலே ஒன்றிணைந்து தான் அந்த மரித்தவர்களுடைய மறுரூபம் அடைந்த சரீரம் மரித்தவர்களுக்கு கிடைக்குது. மகிமையின் சரீரம்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவர்களுக்கு கிடைக்குது. அப்படி மரித்தோர், கிறிஸ்துக்கு மரித்தவர்கள் மறுரூபம் அடைஞ்சதுக்கு பிறகு, கிறிஸ்துக்கு மரித்தவர்களுடைய உடல் எழும்பி அவர்களுடைய ஆவியுடனே இணைஞ்சு அவர்கள் மகிமையின் சரீரம் கிடைச்சதுக்கு பிறகு, பின்பு 17வது வசனத்துல, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், பவுல் அவர்கள் அந்த காலத்திலே எதிர்பார்த்திருக்கிறாரு வருவாரண்டு, அதுதான் நாமும்னு அவரையும் சேர்த்து சொல்றாரு. சோ உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பிறகு அந்த உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு, கிறிஸ்துக்கு மரித்தோரோடு உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு, நாம் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த ஃபுல் ப்ராசஸ் நடந்து முடிய எவ்வளவு நேரம் போகும்? கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழ வேணும், நாங்கள் மறுரூபமாக வேணும். இந்த ஃபுல் ப்ராசஸ் நடந்து முடிய எவ்வளவு நேரம் போகும்? ஒரு நொடி பொழுது. எஸ், ஒரு நொடி பொழுது. இங்க பவுல் அவர்கள் சொல்றாரு ஒரு இமைப்பொழுது. 51வது வசனத்துல சொல்றாரு ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இது ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி டக்குன்னு நடந்துட்டு போகும். சோ அது பத்தி விவரம் தான் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13 18 வரைக்கும் இருக்கு. ஏன் அப்படி இயேசு கிறிஸ்து வந்து மேகத்தின் மீது வந்து எங்களை எடுத்துக்கொண்டு போறாருன்னு கேட்டா, இனி வரும் கோபாக்கினையிலிருந்து எங்களை ரட்சிக்கிறதுக்கு. அதாவது அந்த உபத்திரவ காலம்னு ஒண்ணு வரப்போகுது இந்த உலகத்தின் மீது. வெளிப்படுத்தல் புத்தகம் 6வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் 28 விதமான வாதைகள் சொல்லப்பட்டிருக்கு. 4 கேட்டகரியில 7 வாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த உபத்திரவம் இதுக்கு முன்னுக்கு ஒரு போதும் இல்லாத விதமான உபத்திரவமா அது இருக்க போகுது. சோ அந்த கோபாக்கினையிலிருந்து நம்மை காப்பாற்றுறதுக்காகத்தான் சபையை ஆண்டவர் அதுக்கு முன்பு, அந்த உபத்திரவ காலம் தொடங்குறது முன்பதாக வந்து எடுத்துக்கொண்டு போறாரு. சோ அது 1 தெசலோனிக்கேயர் 1:10 எழுதப்பட்டிருக்கு. இனி வரும் கோபாக்கினையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறதுக்காக. அதாவது அந்த உபத்திரவ காலத்துல சபை பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அவர்களை டக்குன்னு எடுத்துக்கிட்டு போயிடுவார். அதுக்கு பிறகுதான் உபத்திரவ காலம் வருது. இந்த உலகத்துல மிச்சமா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காத அவிசுவாசிகள் மீது தண்டனையா நியாயம் தீர்ப்பு அது வருது. இது முழு உலகத்திற்கும் ஒரே நேரத்துல நடக்கும். பாருங்க, லூக்கா 17வது அதிகாரத்துல 34 37 வரை, 34 37 வரை, லூக்கா 17:34. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். 36 என்ன சொல்லுது? வயலில் இருக்கிற 2 பேர் இதில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். வயல்ல யாராவது நைட்ல வேலை செய்வாங்களா? வயல்ல யாரும் நைட்ல வேலை செய்ய மாட்டாங்க, பகல்ல தான் வேலை செய்வாங்க. ஆனா ராத்திரியில 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வருகை நடக்கக்குள்ள ராத்திரியாவும் இருக்குது, பகலாவும் இருக்கு. அதேபடி முழு உலகமும், ஒரு உலகத்துல ஒரு பாதி இருட்டு ஒரு பாதி வெளிச்சம், அப்படித்தான். ஒரு பாதி இரவு ஒரு பாதி பகல். அப்ப இயேசு கிறிஸ்து வருகையில அது இரவாகவும் இருக்கலாம், பகலாகவும் இருக்கலாம். நாங்க பொதுவா சொல்லணும் இரவுல தான் வருவார், இருபது தான் வருவாருன்னு. நமக்கு பகலா கூட இருக்கலாம், தெரியாது. ஆனா முழு உலகத்துக்கும் ஒரே நேரத்தில் நடக்கும். ஸோ அதுதான் லூக்கா 17வது அதிகாரத்துல இருக்கு. முழு உலகத்திற்கும் ஒரே நேரத்தில் நடக்கும். மத்தேயு 24:44 நினையாத நேரத்தில் வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால கால்குலேட் பண்ண வேணாம், எப்ப வருவார்னு கால்குலேட் பண்ணி பார்க்காதீங்க. இது வரைக்கும் கால்குலேட் பண்ணது எல்லாமே தப்பா தான் போயிருக்குது. கால்குலேட் பண்ணி பார்க்காதீங்க. வர்றதுக்கு தயாரா இருங்க. ஆண்டர் வந்தா வருகைக்கு தயாரா, ஆண்டர் சந்திக்க தயாரா இருங்க. வெளிப்படுத்தல் 22:12 சொல்றா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22:12 சொல்லியிருக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறது. சோ ரகசிய வருகை தான் அடுத்து விசுவாசிகளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. விசுவாசிகளுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. அடுத்தது இதுதான் ரகசிய வருகை. கொஞ்சம் டைம் பிந்தி போச்சு, நான் இன்னொரு 8 நிமிஷம் கூட எடுத்து 9:10 முடிக்கிறேன். மன்னிச்சு கொள்ளுங்க, இன்னைக்கு கொஞ்சம் கூட டைம் எடுக்கிறேன். சோ ரகசிய வருகை
தான் எங்களுக்கு முக்கியம். அதைத்தான் நாங்க நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேணும். இயேசு கிறிஸ்துவோட வருகை தாமதிச்சால் நாங்கள் இறந்து போக வாய்ப்பு இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து வருகை தாமதிக்காட்டி உயிரோட கூட நாம அவரோட இடத்துல எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது ரகசிய வருகை. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்கு. நான் இப்ப இதை லிங்க் அனுப்புறேன், குரூப்ல இந்த லிங்கை போடுறேன். நீங்க இதை ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப ஓபன் பண்ணுங்க, இல்லாட்டி வீட்டுல செய்யலாம். இந்த முறை ஃபில் பண்ண வேண்டிய ஒரு ஃபார்ம் உண்டு, ஒரு செயற்பாடு. நான் இதுல குரூப்ல போட்டுட்டேன், குரூப்ல போட்டிருக்கேன். இல்லாட்டி இந்த ஸ்கேன் பண்ணினா கூட உங்களுக்கு வரும். இந்த ஸ்கேன் பண்ணினா கூட இந்த ஃபார்முக்கு நீங்க போகலாம். அந்த ஃபார்ம்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, விசுவாசியின் எதிர்காலம் அப்படின்னு சொல்லி தலைப்புல இருக்கு. விசுவாசியின் எதிர்காலம் என்ற தலைப்புல இருக்கு. இதுல உங்களோட பெயர் எழுதுங்க. இதுக்கு பரிசு இல்லை, இது சும்மா ஒரு அறிவுக்காக மட்டும்தான். எப்படி செய்யணும்னு சொன்னா, நான் சில நிகழ்வு ஒன்று என்று போட்டு சில பைபிள் வசனங்கள் கொடுத்திருக்கிறேன். நீங்க இந்த பைபிள் வசனங்களை வாசிச்சு, இந்த வசனங்களை ஏற்கனவே நாங்க இப்ப பார்த்துட்டோம். ஸோ இந்த வசனங்களை நீங்க வாசிச்சு இந்த பகுதிக்கு, இந்த நிகழ்வுக்கு ஒரு பெயர் வைக்கணும். அதுதான் தலைப்பு. இந்த நிகழ்வு என்ன நிகழ்வு அப்படின்னு அதுக்கு ஒரு தலைப்பு எழுதணும். அந்த நிகழ்வை பத்தி இந்த வசனங்கள்ல சொல்லப்படுற சில விவரங்கள், சிறு குறிப்பு ஒன்று எழுதணும். இது நீங்க என்டர் பண்ணி டைப் பண்ணலாம். இந்த பகுதியில் நீங்க டைப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நீங்க தலைப்புல அப்படி டைப் பண்ணலாது, ஒரு லைன்ல தான் டைப் பண்ணலாம், என்டர் பண்ணி டைப் பண்ணலாது. சிறு குறிப்புல நீங்க என்டர் பண்ணி பந்தி மாதிரி டைப் பண்ணி கொண்டு போகலாம். அதே மாதிரி இதோட தொடர்பு பட்ட, இந்த நிகழ்வோடு தொடர்பு பட்ட வேற ஏதாவது ஒத்த வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா அதையும் நீங்க குறிப்பிடலாம். இது அவசியம், கட்டாயம் வண்டியில உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் எழுதலாம். ஆனா இது ரெண்டும் கட்டாயம் எழுதுங்க. தலைப்பு, அதாவது வசனங்களை வாசிச்சு இது என்ன நிகழ்வு, அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்ற ஒரு தலைப்பும் அதை பற்றிய சில விவரங்களும் இதில் எழுதுங்க. இந்த மாதிரி 7 நிகழ்வு நான் எழுதியிருக்கிறேன். விசுவாசியின் எதிர்காலம் என்ற தலைப்பில் 7 நிகழ்வு அடுத்தடுத்து நடக்க போற வரிசையில தான் நான் எழுதியிருக்கிறேன். 7 நிகழ்வு நடக்க போகுது விசுவாசிகளுக்கு. அந்த 7 நிகழ்வுகள் என்னென்று கண்டுபிடிக்கிறது தான் இந்த வாரத்துக்கான ஹோம்ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்த நிகழ்வு வரும், நிகழ்வு 2. அதுக்குரிய வசனங்கள் இங்க இருக்கு. அதை வாசிச்சு அதோட தலைப்பு என்ன, சிறு குறிப்பு, அதுக்கு ஏற்ற வசனங்கள் இருக்கா அப்படின்னு. அடுத்து நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா 3வது நிகழ்வு வரும். இதுக்குரிய வசனங்கள் வாசிச்சுட்டு அதுக்கு ஒரு தலைப்பு, இது என்ன நிகழ்வு, அதை பற்றி சிறு விவரம், சிறு குறிப்பு, ஒத்த வசனங்கள் கண்டுபிடிச்சா அதை எழுதணும். இப்போ இந்த மாதிரி 7 விவரங்கள், 7 நிகழ்வுகள் விசுவாசிக்கு அடுத்தடுத்து நடக்க போகுது. ஸோ இதுதான் எங்களுக்கு முக்கியம். இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல நாங்க கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமானது என்னன்னா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதனால எங்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு. நாங்க கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். இன்னைக்கு கேள்விக்கு நேரம் இல்லை, மன்னிக்கணும். நாங்க கற்றுக்கொள்ள வேண்டியது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதனால எங்களுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு. உயிர்த்தெழுதல் கட்டாயம் நடக்கும். யார் யார் உயிர்த்தெழுவா? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுவார்கள், உபத்திரவ கால இரத்த சாட்சிகள் உயிர்த்தெழுவார்கள், எல்லா அவிசுவாசிகளும் நியாயத்தீர்ப்பு அடைவதற்காக உயிர்த்தெழுவார்கள். அது எப்ப நடக்கும் அது எங்களுக்கு முக்கியம் இல்லை, இவர்கள் உயிர்த்தெழுவார்கள். ஆனா எங்களுக்கு முக்கியமானது ரகசிய வருகை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுகிற அந்த ரகசிய வருகை, அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ரகசிய வருகையை பத்தி நாங்க மனசுல வச்சுக்கொள்ளோம். நாங்க ஆயத்தமாக வேண்டிய அந்த ரகசிய வருகைக்கு. ஸோ இந்த ரகசிய வருகையை பத்தி, கிறிஸ்துவின் வருகையை பத்தி வேறொரு ஸ்டடி நாங்க தனியா படிக்கலாம். இப்போ நான் நிறைய டாபிக் சொல்லிக்கொண்டே வந்துட்டேன்ல, நாங்க இதை பத்தி படிக்கலாம், இதை பத்தி படிக்கலாம், இதை பத்தி படிக்கலாம்னு நிறைய டாபிக் சொல்லிக்கொண்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு ஷுவரா தெரியும், இன்றைக்கு படிச்ச பாடம் உங்களுக்கு கன்ஃபியூஷனா தான் இருக்கும், குழப்பமா தான் இருக்கும். எனக்கு ஷுவரா தெரியும் இது ஒரு மணி நேரத்துல இதை புரிஞ்சு கொள்ள முடியாது. எனக்கு ஷுவரா தெரியும் உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும் கேட்கறதுக்கு, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு அனுப்புறேன், திரும்ப 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 பாருங்க. இந்த ரெக்கார்டிங்கை திரும்ப, இந்த வசனங்கள் திருப்பி 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 பாருங்க. நீங்களாவே செல்ஃப் ஸ்டடி ஒன்று செய்யுங்க, அப்பதான் உங்களுக்கு இது புரியும். திரும்ப திரும்ப பாருங்க. புரியாட்டியும் பரவாயில்லை, விசுவாசிங்க. இதெல்லாம் பைபிள்ல இருக்குது, இப்படி நடக்கும் என்று விசுவாசிங்க. ரகசிய வருகை, இயேசு கிறிஸ்து ரகசியம் எப்ப வேணும்னாலும் வருவார், திருடனை போல வருவார். அதற்கு ஆயத்தமாயிருங்க. ஸோ ஆண்டவர் வந்தால் அவர் வருகையில அவரை எதிர்கொள்றதுக்கு ஆயத்தமாயிருங்க. அவரிடத்துல வெறும் கையோட போகாம
ஆண்டவர் இடத்துல நான் என்னத்தை கொண்டு போக போறேன் என்று யோசிங்க. ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அவரை வரவேற்கிறதுக்கு நான் என்னத்தை கொடுக்க போறேன், ஆண்டவருக்கு நான் என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன். ஆண்டவர் எங்களுக்கு பரிசு தருவார், அது வேற விஷயம். ஆண்டவர் எங்களுக்கு பலன் கொடுக்கிறார், அது வேற விஷயம். ஆனா நான் ஆண்டவரை சந்திக்க போகும் பொழுது நான் ஆண்டவர் எப்படி பார்க்க போறேன், ஏதாவது யோசிச்சு பாருங்க. உண்மையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா இயேசு கிறிஸ்து வந்தால்? யார் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பது முக்கியம். இயேசு கிறிஸ்து விசுவாசிங்கள், அவரே தேவனில் விசுவாசிங்கள், அவரிடத்தில் பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுங்கள். அவர் வருகை தாமதித்தால் நாங்கள் இறந்து எங்களுடைய ஆவி அவரிடத்தில் போகும். அவருடைய வருகையிலே அவருடைய ஆவி, எங்களுடைய ஆவி அவரோடு கூட வந்து பூமியிலிருந்து உயிர்த்தெழும் எங்களுடைய உடலுடனே சேரும். அவருடைய வருகை சீக்கிரமாக நடந்தாங்க நாங்கள் உயிரோடு மறுரூபமாகும். ஸோ இந்த ரகசிய வருகை மற்றும் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஸோ மருத்துவ யுத்தத்தில் நான் இப்போதைக்கு இவ்வளவும் போதும். நாங்கள் அடுத்த வாரம் நித்திய நியாய தீர்ப்பை பற்றி படிப்போம். ஸோ அதை பற்றி படிக்கக்குள்ள இந்த கடைசி காலத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நாங்கள் படிப்போம். ஸோ நித்திய நியாய தீர்ப்பை பற்றி அடுத்த வாரத்தை படிப்போம். இப்போதைக்கு கேள்வி கேட்கறதுக்கு நேரம் இல்லை. உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் இந்த தொலைபேசி இலக்கத்தில் நீங்கள் போடுங்க. கீழே வரப்பிரசாத்தின் பேரில் இருக்குது. அப்படி இல்லாட்டி இந்த குரூப்பில் இணைஞ்சு குரூப்பில் கூட போடலாம். அப்போ எல்லாருக்கும் படித்து கொள்ளலாம் அதை பற்றி. ஸோ உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தால் அதில் போடுங்க, நான் பதில் அனுப்புகிறேன். ஸோ இந்த நாளுக்கு அவ்வளோ தான். யார் ஜெபம் பண்ணுறது இன்னைக்கு? யாராவது ஒரு சகோதரன் இல்லாட்டி சகோதரி யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறேன் பிதாவே, துதிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட உடைய வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறதற்கு நீர் பாராட்டின உடைய பெரிதான கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வேதத்தின் ரகசியங்களை குறித்து எங்களுக்கு நீங்க விளங்கப்படுத்தி இருக்கிறபடியாலே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, உடைய வருகையின் போது வெறும் கையனாய் நாங்கள் திரும்பி வராதபடிக்கு, உம்மிடத்திலே வராதபடிக்கு ஆண்டவரே, நீர் தந்தவைகளை நாங்கள் உங்களுக்காக பெருக பண்ணி அந்த இடத்திலே கொண்டு வர உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த இடத்திலே உங்களை விசுவாசிக்கிறவர்களையும், ஆண்டவரே, உங்களை யார் சரி ஆண்டவரை விசுவாசிக்காமல் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் கர்த்தாவே, அவர்கள் உங்களை விசுவாசிக்கிறதற்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே, இனி வருகிற காலங்களிலும் இந்த பைபிள் ஸ்டடியில இந்த தடங்களும் இல்லாமல் நாங்கள் கலந்து கொள்ளுகிறதற்கு நீங்கள் உதவி பாராட்டுங்க. கர்த்தாவே, இந்த பைபிள் ஸ்டடியை செய்து தருகிற அண்ணாவை உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். உம்முடைய தெய்வீக ஞானத்தாலே நிரப்புங்க. ஆண்டவரே, அநேகத்தை கற்று அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்திலே தந்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.